வெல்கம் டு போடி RJ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் புர்ஜி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதோட ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது அதோட 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 6 முட்டைக்கு உங்களுக்கு 2 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். எக்கு புர்ஜியில் எக்கு தான் நம்மளுக்கு டாமினேட்டடாக இருக்கணும். வெங்காயத்தை கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். இப்போ அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஒரு 3/4 பதத்துக்கு தான் வேகணும், ரொம்ப வேக விட்டுறாதீங்க. இப்போ இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். 6 முட்டைக்கு உங்களுக்கு 2 பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு எல்லாமே. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் இப்படி டைரெக்டாக ஊற்றினாலும் சரி, இல்லாட்டி ஒரு பவுலில் போட்டு நல்லா அடித்து ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். நான் டைரெக்டாகவே ஊற்றுறேன். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகும். இந்த டிஷ்ஷை நீங்கள் சப்பாத்திக்குள்ளே கூட வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது இந்த முட்டையில் 2 ஸ்பூன் மிளகுத்தூளை போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சூடாக கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.